தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கலாம். மேட்டூர் அணையை இன்று பிற்பகல் 3 மணி அளவில் திறக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். முதற்கட்டமாக 12,000 கன அடி நீர் திறக்கப்பட்டு நீர்வரத்தை பொறுத்து படிப்படியாக உயர்த்தப்பட இருக்கிறது. மேட்டூர் அணை நீர் திறப்பு தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மேட்டூர் அணையை இன்று பிற்பகல் 3 மணி அளவில் திறக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை நமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்டு பெறலாம். தீபா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் தலைமையில் தற்போது மேட்டூர் அணை திறப்பது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற இன்று மாலை 3 மணி அளவில் மேட்டூர் அணை திறக்கப்படும் என உத்தரவிட்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெருமழை பொழிந்து உபரி நீர் வரத்து உயர்ந்துள்ளதால் மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து விடுவது குறித்தும் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் டெல்டா பகுதிகளில் உள்ள மாவட்டங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர்களுடனும் முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். இதற்கு பிறகு இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி மேட்டூர் அணைக்கு வருகின்ற நீரினை செம்மையாக பயன்படுத்தும் வகையில் இன்று மாலை 3 மணி அளவில் மேட்டூர் அணை திறப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். முதற்கட்டமாக 12,000 கன அடி நீர் திறக்கப்பட்டு நீர்வரத்தை பொறுத்து படிப்படியாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீர் திறந்துவிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பயிரிடப்பட்டுள்ள குறுவை பயிர்களும் ஆடிப்பெருக்கு விழாவை மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு ஏரிகள் மற்றும் குளங்களில் சேமிப்பதற்கு ஏற்றவாறு காவேரி நீர் திறக்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நீரை விவசாயிகள் நல்ல முறையில் பயன்படுத்தவும், ஏரிகள் மற்றும் குளங்களில் நீர் சேமித்து வைக்கவும், நிலத்தடி நீரை சொருட்டவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் பல்வேறு துறை அலுவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் ஆடிப்பெருக்கு விழாவிற்கு ஆற்றங்கரையில் மக்கள் கூடும் இடங்களில் அறிவிப்புகளை முன்னதாக மேற்கொண்டு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் சிறப்பு ஆலோசனை கூட்டங்களும் நடத்தப்பட வேண்டும் என்றும் திறந்துவிடப்படும் நீரை சேமித்து வைப்பது மற்றும் பயன்படுத்துவது குறித்து நீர்வளத்துறையும் மாவட்ட ஆட்சியாளர்களும் கவனமாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதிக நீர் வெளியேற்றப்படும் வாய்ப்பு உள்ளதால் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்று தங்க வைத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக பார்த்துக்கலாம் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா மற்றும் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசகம், வேளாண் துறை மற்றும் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். குறிப்பாக இந்த கூட்டத்தின் முடிவின்படி இன்று மாலை 3 மணி அளவில் மேட்டூர் அணை முதற்கட்டமாக 12,000 கன அடி நீர் திறந்து விடப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா.